இப்போ நம்ம பார்க்குறது அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த வீடியோ பார்க்குறோம். அதாவது அதே போல இந்த வீடியோ பாருங்க, நம்ம கருப்பஞ்சாறு வந்து சாப்பிடுவோம். கரும்பு சாறு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம தெருக்கடலை, அதாவது வறட்சி காலங்களில் கரும்பு சாறு வந்து மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து உண்டு. ஆனா இங்க ஒருத்தர் பாருங்க, கரும்பு சாறு விற்கிறவரு அதுல வந்து எப்படி வந்து தண்ணி வந்து ஊத்துறாரு பாருங்க. அதுவும் எங்கிருந்து தண்ணி வந்து ஊத்துறாரு பாருங்க. இவர் வந்து சாக்கடையில இருந்து தண்ணி எடுத்து வந்து அவ்வளவு பயங்கரமா வந்து வித்துறாரு. கரும்பு சாறு வடிகட்டுறது தான் இந்த நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அது வந்து வாட் பண்றாராம். அதுல இருந்து தண்ணி வந்து எடுத்துட்டு போயிட்டு கரும்பு சாருக்கு பயன்படுத்துறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சி அடையும். இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க, கொத்தமல்லி கீரை எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது நம்ம வந்து வழக்கம். அதுவும் தெருக்கடையில என்னென்ன வேலை பண்றாங்க பாருங்க. பெரிய ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அந்த சாக்கடையில வந்து எவ்வளவு அழகா வந்து அழைச்சி எப்படி வந்து அடுக்கிறா பாருங்க. எவ்வளவு கிருமிகள் இருக்குன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரலையும் வந்து இது சாப்பிட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. எந்த ஒரு மனசாட்சிக்கும் இடம் இல்லாம இவ்வளவு பயங்கரமான வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல இங்க பாருங்க, இங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து கேமரா வந்து ஃபிட் பண்ணிட்டாரு. அவர் ஃபிட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது பாருங்க. அடுத்த நிமிஷமே நைஸா வந்து கையை விட்டு பணத்தை வந்து டோட்டலா வந்து எடுத்துச்சு. இப்போ வந்து டோட்டலா வந்து மாற்றிச்சு. இப்படியும் வந்து இருக்க செய்யறாங்க. இந்த வீடியோ பாருங்க, ரெண்டு பெண்கள் வந்து உள்ள வராங்க. எவ்வளவு டீசெண்டா இருந்திருக்காங்க பாருங்க. பாக்கும்போது ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. நல்ல நல்ல துணியா வந்து பார்த்து எப்படி எல்லாம் பாக்குறாங்க பாருங்க. இருக்கிறதுலயே நல்ல டாப்பான துணியா வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி நைஸா வந்து எல்லா இடத்தையும் திருப்பி பாக்குறாங்க. அப்படா யாருமே இல்ல அப்படின்னு அப்படியே நைஸா வந்து எடுத்து உள்ள வந்து ஏத்துறாங்க. இதுக்குதான் முக்காடு போட்டு வந்த எந்த ஒரு பொண்ணையும் நம்பவே கூடாதுன்றது. முக்காடு போட்டு வந்த பொண்ணுங்களை இப்படி நம்பினா ஒரு செகண்ட்ல டோட்டலாவே பூஜ்யம் ஆயிட வேண்டியதான். இப்படியும் சில பேர் வந்து நம்ம நாட்டுல இருக்கதான் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, இங்க வந்து பெரிய ஒரு ஜவுளி ஸ்டோரு. ஒரு 3 பேர் வந்து எவ்வளவு டீசெண்டா எப்படி வந்து வராங்க பாருங்க. பார்க்கும்போது செம்ம ஒரு டீசெண்டா இருந்தாலும் அவங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இப்படிலாம் பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கனவு கூட நினைக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து வர எல்லோருமே வந்து துணியை ஃபுல்லா செக் பண்றாங்க. அப்படி ஒவ்வொரு துணியா செக் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல ஒரு பொண்ணு உள்ள நல்ல துணியா பார்த்து நல்லா விலையுயர்ந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் துணியா வந்து பார்த்து வந்து எடுக்கிறாங்க. இப்ப எடுத்து அடுத்த செகண்டே வந்து என்ன பண்றாங்க பாருங்க. துணியை பார்த்து அடுத்த நிமிஷமே அதுவும் மறைமுகமா ஒரு பொண்ணை வந்து அப்படியே பக்கத்துல யாராவது வராங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா எப்படி வந்து உள்ள வந்து வைக்கிறாங்க பாருங்க. இப்படி வந்து நம்ம நாடுகள்ல நடந்துதான் இருந்திருக்கு. அதனால எப்போதுமே எச்சரிக்கையா இருந்து இல்லைன்னா பாதிக்கப்படுறது வந்து நம்ம தான். கடைக்காரர்கள் வந்து எப்போதுமே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இந்த வீடியோ பாருங்க, வீட்டுல வேலை செய்யறவங்க இப்படிலாம் வந்து திரும்ப பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதிர்ச்சி அடையலாம். ஒரு பொண்ணு பாருங்க என்னென்ன வேலை பண்ணுதுன்ட்டு. அதாவது ஒரு சட்டியில வந்து பால் இருக்கு. பாலை வந்து எப்படி குடிக்கிறாங்க பாருங்க. அது கூட பரவாயில்ல, இங்க ஒருத்தவங்க வந்து வெண்ணெய் இருந்திருக்கு. அந்த வெண்ணெயை வயிற்று வச்சு எப்படி நக்கிறாங்க பாருங்க. அதே போல இங்க நடக்கிறது பாருங்க. பால் பாக்கெட் வந்து இன்னைக்கு உலகத்துல முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அழகு எந்திரிச்சோம்னா பால் முகத்துல தான் நம்ம வந்து முடிப்போம். டீ காஃபில இருந்து குழந்தைங்க பயன்படுத்துற வரலையும் பால் வந்து முக்கிய இடம் வந்து வைக்குது. ஆனா அந்த பாலை வந்து எப்படிலாம் பயன்படுத்துற பாருங்க. ஒருத்தர் பால் கறந்துருக்காரு. ஆனா பால் கறந்து முடிச்சிருப்படு அவருக்கு வந்து என்ன தெரியல. அந்த பாலையே வந்து அந்த ரோட்டாவில இருந்து குடிச்சிட்டு அடுத்து வந்து என்ன பண்றா பாருங்க. இதை விட கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, குடிச்சிட்டு அதுலயே வந்து அந்த பாலை வந்து ஊத்துறாரு. இப்ப செய்ய போற விஷயம் இன்னும் கொடுமையான ஒரு விஷயம் தான். அதாவது பக்கத்திலேயே வந்து தண்ணி வந்து வச்சிருக்காங்க. நாட்டுக்கு தண்ணி குடிக்கிற அந்த தண்ணி வந்து எடுத்து எப்படி வந்து ஊத்துறாரு பாருங்க. இது பார்க்கும் போது பயங்கர ஒரு கொடுமையா இருந்திருக்குது. மேல இருந்து வீடியோ எடுத்து எப்படி எல்லாம் வந்து வெளியே உலகத்துக்கு காட்டாங்க பாருங்க. இப்படியும் நடந்துதான் இருந்திருக்குது. அதனால எப்பொழுதுமே பால் வந்து வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா வந்து வாங்க. உடனே இந்த வீடியோ பயங்கர ஒரு வைரலா மாறிச்சு. இதை வந்து போலீஸாரும் பிடிச்சிட்டாங்க. இங்க பால் பண்ணையில என்னென்ன வேலை பண்றாங்க பாருங்க. அதாவது பால் பண்ணையில தண்ணீர் ஊத்துறது வழக்கம். ஆனா பாலே டோட்டலா அங்க ஒருத்தர் மாத்துறாரு. எப்படி எல்லாம் வந்து கொடுமை நடக்குது பாருங்க. அதாவது இந்த கெமிக்கலை ஊத்துனா சுத்தமா பாலே வந்து மாறிடுது. ஃபுல்லா பாலாவே மாறிடுது. இப்படி எல்லாம் வந்து சில அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. அதனால ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இங்க ஒரு பெரிய ஜவுளி ஸ்டோரு. அந்த ஜவுளி ஸ்டோர்ல வந்து என்ன பண்றாங்க பாருங்க. எப்படி துணியை வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து குழந்தை வச்சிருக்காங்க. குழந்தை வச்சிருக்க அந்த பொண்ணு எவ்வளவு அழகா வந்து எப்படி வந்து எடுத்து பாருங்க. இப்படியும் குழந்தை வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுவும் இவங்க பெரிய ஒரு கூட்டமே வந்திருப்பாங்க. அவங்க கூட்டம் வந்து இடத்த ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லா வந்து எல்லாருமே கவர் பண்ணிருப்பாங்க. அதனால ரொம்பவே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். டோட்டலாவே அங்க இருக்கிற 6-7 செட்டு துணியை அப்படியே லாபகமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒருத்தர் போன் பேசிட்டு இருக்காரு. ஆனா அங்க 2 பேர் வந்து பைக்ல இருந்து வராங்க. பைக்ல இருந்து திரும்பிட்டு போறாங்கன்னா எதுக்குடா திரும்பிட்டு போனாங்கன்னு பார்த்தா அடுத்த நிமிஷம் நடக்கிறத மட்டும் பாருங்க. நீங்க பயங்கர ஒரு அதிர்ச்சி ஆவீங்க. அதாவது அவர் பேசிட்டு அடுத்த நிமிஷமே முன்னாடியே வந்து பயங்கரமா வந்து அடிச்சுட்டு போறாங்க. உண்மையிலேயே நீங்க நினைச்சு பார்க்க முடியாதவங்களுக்கு பயங்கரமா வந்திருக்குல்ல. இப்படியும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. இங்க ஒரு வீடியோ பாருங்க. கார் வந்துட்டு இருக்கு. அங்க ஆணும் பெண்ணும் நின்று இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு ஓடி வந்து அந்த காதில் மோதிட்டு இது மாதிரி நீ தான் வந்து மோதிட்ட, எனக்கு வந்து காசு விட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே போல இங்க பல விதங்கள்ல எப்படி வந்து கொள்ளடிச்சிட்டு எப்படி அந்த நாட்டில் நடந்துருக்கு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.